தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில அமைப்பின் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்ட தேசிய ஆசிரியர் சங்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த தொடர் வழிகாட்டி நிகழ்வில் இன்றைய தினம் 31/5/2026 89வது வகுப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதும் அனைவருக்கும் உரிய ஆங்கில பாடத்தில் 8ஆம் வகுப்பு இலக்கணம் ப்ரோஸ் போயம் கடைசி யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் வழி நடத்துவதற்காக நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கீழ்வேளூர் ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம், தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்ட செயலாளர் பொறுப்பில் உள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட் இன்டைரக்ட், இதை நம்ம பார்த்தோம். இதில் இந்த பகுதியிலிருந்து ஒரு சகோதரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இந்த பகுதியை நம்ம முழுமையாக பார்த்துருவோம். என்னன்னா, ரிப்போர்ட்டிங் வர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் டென்சஸ் ஆஃப் டைரக்ட் ஸ்பீச் டு நாட் சேஞ்ச். உதாரணமாக நாம் அதை திருப்பி எழுதும்போது அதை ரிப்போர்ட்டிங் வர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா மீண்டும் அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கடைசி வரலையும் வச்சுக்கலாம். அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேயும் அது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருக்கணும் ரிப்போர்ட்டிங் வர்ப். இதை இன்னும் விளக்கமாக நம்ம பார்ப்போம். இந்த விஷயம் நம்ம பார்த்துருக்கீங்க. ஒரு டைரக்ட் ஸ்பீச் அதை இன்டைரக்டாக மாற்றுறோம். அதில் ரிப்போர்ட்டிங் வர்ப் இருக்குது. அதில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன வரும்? சேஸ் வரும், ஹேஸ் செட். இது ரெண்டும் தான் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பதற்கான வாய்ப்பு. ஹேஸ் செட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது இருக்கும்போது வாக்கியத்தின் உள்ளேவும் காலங்கள் மாறாது. உதாரணத்திற்கு, he says he is fine, he says I am fine. இப்போ அயற்கூற்று மாற்றும் போதும் அதை அப்படியே தான் டைரக்ட் இன்டைரக்டில் மாற்றும் போதும் அந்த கொட்டேஷன் மார்க்குள்ள உள்ளதும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருக்கலாம். ஆம்ங்கிறது பிஃபார்ம் வர்ப், அது ஹீங்கிற ப்ரொனவுனுக்கு ஏற்ற இஸ்ஸா மாறி இருக்கு. அதே போல she has just said her sister is learning பரதநாட்டியம். இப்போ இது இன்டைரக்ட் ஸ்பீச். இதை டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம மாற்றப்போ he has just said, அது அப்படியே அந்த போர்ஷன் அப்படியே தான் இருக்கு. மை சிஸ்டர், அந்த ஹேர் சிஸ்டருங்கிறது மை சிஸ்டர்னு மாறுது. இஸ் லேர்னிங் பரதநாட்டியம். ஓகே, he says he has won the match. இப்போ இதை நம்ம மாற்றுறோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் he says I have won the match. இதை இன்டைரக்டில் நம்ம மாற்றும் போது he says he has won the match. he says he has won the match. இந்த he hasன்னு ஏன் வந்தது? அது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு விஷயம், இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். செட்டுன்னு இருந்தால் உள்ள காலம் மாறும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் செட்டுன்னு இருந்தால் கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற டென்ஸ் மாறும். ஆனால் ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஸ், ஹேஸ் செட் இப்படி இருந்தால் கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற டென்ஸ் மாறாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு சந்தேகம் இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நோ, இது நம்ம சொல்றது ஸோ நோ ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ரைமிங் ஸ்கீமில் நமக்கு முக்கியமான வார்த்தை இப்படி முடியுது. முதல் ஸ்டான்ஸாவுடைய இறுதி வார்த்தை சோன்னு இருக்கு. அதுக்கு அடுத்த முதல் ஸ்டான்ஸாவுடைய முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை சோன்னு முடியுது. ஏ போட்டுருவோம். இரண்டாம் வரியினுடைய கடைசி வார்த்தை KNOW இப்படி முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஏன்னு போடுறதா பின்னு போடுறது ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா இது SO, இது KNOW, ஸ்பெல்லிங் எந்த விதத்திலையும் ஒத்து போகலை. அப்போ இதை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இயைபு தொடை, ஆங்கிலத்தில் ரைமிங் ஸ்கீம், கடைசி ஒலி அதுதான் கணக்கு, ஓசை தான் கணக்கு. லெட்டர் அதில் நம்ம கவனிக்க தேவையில்லை. லெட்டர் படித்தாதான் நமக்கு வார்த்தை அந்த ஓசை வரும். நம்ம ஓசையை தான் மனதில் வச்சுக்கணும். வெரி குட் உமா மேம். ஏன் அப்படின்னா SO சோன்னு சொல்கிறோம், NO நோன்னு சொல்கிறோம். சரி, இதனுடைய உண்மையான உச்சரிப்பு தான் என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்த KNOW இருக்கு. இதில் இந்த NOங்கிற நார்மலாக எப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நோன்னு சொல்கிறோம். NO நோ, ஓ அந்த சவுண்டு சொல்கிறோம். ஆனால்
உண்மையிலேயே இதனுடைய உச்சரிப்பை நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்துறது, இதுல 3 வார்த்தைகள் இருக்கு. KNOW இது ஒரு வார்த்தை இருக்கு, NO இது ஒரு வார்த்தை இருக்கு, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, NOW இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இதுல நாம பயன்பாட்டில் நம்ம எப்படி சொல்றோம்? NO நோ, KNOW நோ, NOW இதை நம்ம எப்படி சொல்றோம்? யாராவது டைப் பண்ணுங்க. NOW நவ். அருமை. கொஞ்சம் நேம மாத்திருந்தீங்கன்னா உங்க பேரை சொல்றதுக்கு வசதியா இருந்திருக்கும். ரஷிதா மேம். நவ். ஓகே, அந்த நவ்னு தான் சொல்லிட்டீங்க. ஓகே, நவ் 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 அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே இந்த NO, KNOW, NOW மூணுக்குமே அதே உச்சரிப்பு தான். இந்த மூணுக்குமே ஒரே உச்சரிப்பு தான். ஏன் இப்போ அதே உச்சரிப்பு தான் நவ் அப்படின்னு சொல்றோம். சார் நவ்னு சொல்றீங்க, சோ இதுவும் அதுவும் எப்படி ரைமிங் ஆகும்? சோவும் சோ கிடையாது, சவ். நவ் எப்படி உச்சரிக்கிறோமோ அதே போலதான் SO அதையும் உச்சரிக்கணும். சவ் அதனுடைய ஸ்போனட்டிக் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். அவ். நவ் அதுலயும் அவு தான், ஆ உ. சரி, இதை நம்ம பார்க்கணும்னா, இதை தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இதுல நிறைய பேர்ஸ் இருக்கு. கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஷூ, டூ ரைமிங் பேர் தான், ஆனா ஸ்பெல்லிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ப்ளூ, த்ரூ ரைமிங் வேர்டு தான், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். நம்ம ஸ்பெல்லிங்கை வச்சு இதுல முடிவே பண்ண முடியாது. நியூ, யூ, நியூ யூ. இதை பாருங்க, இதுவும் ரைமிங் தான். ஸ்பெல்லிங் பார்த்தா நம்ம ஏ பின்னு போட்டுருவோம், ஆனா உச்சரிப்பு ஓசைய கணக்கில் வச்சோம்னா ஏ ஏ. ப்ளூ த்ரோ, ஏ ஏ. நியூ யூ, ஏ ஏ. சேம் ரைமிங் ஸ்கீம், சாரி சேம் ரைமிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அதே போல கவ், கோ கிடையாது, கவ். ப்ளவ், டவ், தவ், சவ், நவ். நவ், NO நவ் தான், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஏஐ ஓசையில முடிகிறது. கிரை, ஹை, ஐ சவுண்ட் இங்க இருக்கு இல்லையா, ஐ. டை, பை, பை, டை, டை. இதுக்கு அதே ஓசை தான் வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த சி சி இதுக்கு நமக்கு தெரியும், இது வந்து ஹோமோஃபோன்ல வருது. இப்படி வந்தாலும் அது ரைமிங் ஸ்கீம்ல தான் வரும். கி மீ ஸ்பெல்லிங் வேற வேற, இறுதி ஸ்பெல்லிங் வேற வேற, ஆனா அதுவும் என்னவா வரும்? ரைமிங் ஸ்கீம்ல தான் வரும். பி டி. ஸோ ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் எழுத்துக்களுக்கு கணக்கு இல்லை, ஓசைக்கு தான் கணக்கு. ஆங்கிலம் மட்டுமல்ல, எந்த மொழியுமே முதலில் ஓசையில தான் இருந்தது, அதற்கு பிறகுதான் அதை வரி வடிவமா மாத்தினாங்கன்னு நம்ம தமிழ் பாடத்துல படிச்சோம் இல்லையா. முதல்ல ஓசை, அந்த ஓசையை குறிப்பதற்கு குறியீடு, அந்த குறியீடு மெல்ல மெல்ல எழுத்தா மாறுது. இந்த ஹிஸ்டரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப டே, தே, வெய், கிரேட். இந்த கிரேட் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு தப்பா தான் போட்டிருக்கு. கிரே, மே. இந்த கிரேன்னு தான் நம்ம வச்சுக்கணும், கிரேட் கிடையாது, கிரே. மே, கிரே. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இது ஏன் சார் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடுவோம், இதுல மார்க் இல்லை, இதுக்கு மார்க் உண்டா அப்படின்னீங்கன்னா, ரைமிங் ஸ்கீம்ல நிச்சயமா ஒரு மதிப்பெண் உண்டு. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரே ஒரு கூடுதல் தகவல், அதை மட்டும் பார்த்துருவோம். இது எப்படி மாறுது? ஏன்னா ஆங்கிலத்தை பொறுத்தவரையும் நம்ம பார்த்துருக்கோம் வவ்வல். இந்த வவ்வல் சவுண்ட் 12, திப்தாங் 8.
sit, E. Bed, A. Cat, A. A, A. ரெண்டும் கலந்த சவுண்ட். Cat. Hot, not. A sound. A, long A. Book, short U. Cup, short A. அதே போல about, teacher. இந்த ஓசைகள். அடுத்தது நெடில். ஏற்கனவே அதுலேயே ஒரு லாங் சவுண்ட் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப தமிழ்ல ஈ ஓசை, அதுக்காக லாங் இ, லாங் ஆ, கா, ஃபாதர். அதே போல பார், ச, டூ, ப்ளூ, பேட், பேட், க. ஓகே, இதுதான் உயிரெழுத்துக்கள். இதுதான் உயிரெழுத்துக்கள். vowel sound. அடுத்தது திப்தாங்ஸ் ஒரு 8 இருக்கு. ஐ, ஐ, ஹைல வர்ற ஐ. போய், போய். அடுத்தது அவு சவுண்ட், நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது. சவ், நவ், கவ். ஆவு, நவ், ஹவுஸ். இயர் சவுண்ட், ஹியர், நியர். ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து வர்றது திப்தாங்ஸ். ஹே, கே. சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்தோம்னா என்ன சார் ஏ உய ஈயன்ட்டு இருக்குன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பூவ, இதில் நம்ம டைரக்டாவே தெரியும். உ அ ஊய அப்படிங்கிற சவுண்டு. பூவ, இதை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ நேரம் ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஓங்கிற சவுண்ட் கிடையாது, ஓங்கிற ஓசை கிடையாது. நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் ஓங்கிற ஓசை இல்லை. சரி, லெட்டர் ஓவை எப்படி சொல்றது? அதுவும் அவுதான். ஆவ், அந்த சவுண்ட்ல தான் லெட்டர் ஓன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஓவை சொல்லணும். அன்னைக்கு சொன்ன அதே தான் சொல்றேன். நாம தமிழ்ல மட்டும்தான் ஓ போட முடியும், இங்கிலீஷ்ல ஓ போட முடியாது. அவு தான் போடணும். ஓகே, நம்ம போயத்துக்குள்ள வர்றோம். லெசன்ஸ் இன் லைஃப், பிரிகட் பிரையன் டேனியல் ஹோ எழுதினது. ஆக்சுவலா மாணவர்களுக்கு இது மனப்பாட பகுதி. இது ஒரு நட்பை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பார்த்தோம். போன ப்ரோஸும் இந்த நட்பு அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கும். ஆசிஃப் சார், ஆசிஃப் அப்படிங்கிற ஒரு பில்டருக்கும் இன்னொரு அவருடைய நண்பருக்குமான ஒரு கதையாக இருக்கும். இப்போ இந்த போயமும் அப்படித்தான், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிற ஒரு போயம். ஆடியோ கிளியராக இருந்ததுன்னா தம்ஸ்அப் போட்டுங்க. முதல் ஒரு 4 வரியாக நம்ம பார்த்துருவோம். ஒரு 4 வரியாக நம்ம பார்த்துப்போம். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஹேவிங் எ ஃப்ரெண்ட், ஒரு நண்பரை பெற்றிருப்பது. ஈஸ் லைக், இந்த லைக் வந்தா நம்மளுடைய அடிமனசுல இருக்கிற இந்த பொயட்டிக் டிவைஸ் முடிச்சுக்கணும். லைக் வந்துட்டு அப்போ இதுல ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்கு. ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஒரு பூச்செடியை நடுவது போல. சார், ஃப்ளவர்னு போட்டிருக்கு, பூச்செடின்னு சொல்றீங்களே, இது போயம். அப்படிதான் இருக்கும். கவிஞர்களுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இருக்காது, வார்த்தையும் பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நண்பரை கொண்டிருப்பது என்பது ஒரு பூவை தோட்டத்தில் விளைய வைப்பது போல, பூச்செடியை நடுவது போல. ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ், இட் ஒன் டே வில் ப்ளூ. அதற்கு வந்து நம்ம அன்பையும் கைண்ட்னஸ் கருணையையும் காட்டுங்க. இட் ஒன் டே வில் ப்ளூம். ப்ளூம்னா மலருவது. அது ஒரு நாள் நிச்சயமாக மலரும். லெட்ஸ் பி அவேர் as we walk on this planet.
லெட்ஸ் பி அவேர். அவேர்னா விழிப்புடன் இருப்போம். நாம இந்த பூமியில வாழும்போது விழிப்புடன் இருப்போம். சார் இதுல நடக்கிறதுன்னு தானே போட்டிருக்கு. ஆமா, அதுதான் அர்த்தம். நாம இந்த பூமியில நடந்து செல்லும் போது விழிப்புடன் இருப்போம் அல்ல, நாம் இந்த பூமியில் வாழும்போது விழிப்புடன் இருப்போம். ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட்ஸ் ரூம். ஏன்னா டைனியஸ்ட் கிரீச்சர், மிகச்சிறிய படைப்பு, அதற்கும் ரூம் வேணும். அப்படின்னா இடம் வேண்டும், இங்க வாழ்றதுக்கு இடம் வேண்டும். ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட்ஸ் ரூம். மிகச்சிறிய உயிரினம் வாழ்வதற்கும் இங்கு இடம் வேண்டும். சார் அப்படின்னா அந்த நடக்கும்போது மிதிக்காம இருக்கிறதுக்காக இதை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்தது இரண்டாவது பத்தியை நம்ம பார்க்கிறோம். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் so simple. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் so simple. வாழ்க்கையினுடைய பாடங்கள் அதான் லெசன்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையின் பாடங்கள் எப்பயுமே அது ரொம்ப அவ்வளவு சிம்பிளா எளிமையானதாக இருக்காது. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. எவர் கம் ஃப்ரீ, எப்போதுமே இலவசமா கிடைக்காது. நத்திங் யூ ஆர் கிவன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எதுவுமே எப்போதுமே, எவர் வந்துருச்சு, எப்போதுமே எதுவுமே இலவசமாக கிடைக்காது. இலவசம்னு ஒண்ணு கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வரியில பதில் இருக்கு. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சின்னதா கிடைக்குதுன்னா அதுக்கு பதிலாக நீங்க ஒரு நன்றி சொல்லணும். ஒரு சின்ன பரிசு கூட டிசர்வ்ஸ், உரித்தானது, நன்றிக்கு உரித்தானது, தேங்க்யூ சொல்லணும். ஒரு சின்ன பரிசு கொடுத்தா கூட அதுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லணும். ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உன்னை மதிக்கிறேன், நீயும் என்னை மதிக்கிறாய். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை பத்தி நினைக்கிறேன், உன்னை பத்தி கவனம் எடுத்துக்கிறேன், நீயும் என்னை பத்தியும் கவனம் எடுத்துக்க. ரிமெம்பர் எவரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் எவரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு மூணாவது பத்தி. அவங்க பத்தி பிரிச்சிருக்கிற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ரிமெம்பர் எவரி ஒன், எவரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹியர், இங்கே, இங்கே இருக்கக்கூடிய எவரி ஒன், எல்லோருமே, ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். when you are forgotten it makes you feel sad. when you are forgotten, நீங்கள் மறக்கப்பட்டு விட்டீர்கள். when you are forgotten, நீங்கள் மற்றவர்களால் மறக்கப்படும் பொழுது it makes you feel sad. அது உங்களை ஒரு சோகமாக உணர வைக்கும், உங்களுக்கு வருத்தத்தை தருது. know that you matter and you make a difference. நீங்க இந்த உலகத்துக்கு தேவையானவர். you are a matter. நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு தேவையானவர். you make a difference. உங்களால உலகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்புங்க. let's no one shame on you or make you feel bad. let no one shame on you. உங்களை யாரும் அவமானப்படுத்துறதுக்கோ make you feel bad, உங்களை வருத்தம் அடைய செய்யறதுக்கோ அனுமதிக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. யாரையும் அவமானப்படுத்த அனுமதிக்காதீங்க. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட அவங்க முயற்சி பண்றாங்க, உங்களை மனம் வருத்தம் அடைய அவங்க செய்வதற்கு அனுமதிக்காதீங்க. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர்ன்ட் ஆல்வேஸ் so simple. ஏற்கனவே பார்த்துட்டோம். வாழ்க்கையினுடைய பாடங்கள் எப்போதுமே ஆல்வேஸ், எப்போதுமே so simple, அவ்வளவு எளிதாக இருப்பது இல்லை. ஆர்ன்ட் ஆல்வேஸ் so simple. இந்த லெசன்ஸ் இன் லைஃப்
ஆரிண்ட் ஆல்வேஸ் படிச்சோன்னா நமக்கு பொய்டிக் டிவைஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ சிம்பிள். ஓகே. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எதுவுமே எப்போதுமே சும்மா கிடைக்காது, அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஒரு சின்ன பரிசு தான், ஆனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. ஒரு சின்ன பரிசா இருந்தா கூட அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உன்னை மதிக்கின்றேன், நீயும் என்ன மதிக்க வேண்டும். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை பற்றி நினைக்கிறேன், கவனம் எடுக்கிறேன், நீயும் என்னை பற்றி நினைக்கணும், கவனம் எடுக்கணும். இதுதான் இதில் உள்ள அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி முதல்ல இருந்து பொய்டிக் டிவைஸுக்காக ஒரு வாட்டி பிரிச்சிருவோம். இப்போ இதில் என்ன இருக்கு பொய்டிக் டிவைஸ்? ஃபர்ஸ்ட் சிமிலே, தமிழில் பார்த்தா ஓமை. வரி ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். அப்போ இதுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஒரு பூ மலருவதற்கு ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. லைக் வந்திருக்கு. எங்க லைக் வருது? நம்ம வாட்ஸ்அப்ல போஸ்ட் போட்டா ஒருத்தரும் லைக் பண்றது இல்லை. சரி விடுங்க, இதை பார்ப்போம். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். லைக் வந்ததுனால அதுக்கு அந்த ஓமைங்கிற பொருள் இருக்கிறதுனால இது ஓமையணி. லைக் வந்தாலே ஓமையணி இல்லை, அதுக்கு பொருந்துதான்னு நம்ம பார்க்கணும். இங்க பொருந்துது, அதனால இது ஓமையணி. அடுத்தது ரைமிங் ஸ்கீம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்னது? ஃப்ளவர், ப்ளூ, பிளானட், ரூம். டக்குன்னு சொல்லுங்க, இந்த 4 வரிக்கு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முதல் 4 வரி, கடைசி வார்த்தை, கடைசி ஓசை, அதுக்கு ஓசை ஏ, அடுத்த ஓசை அதே போல இருந்தா ஏபிசிபி. மலர்கொடி மேம் ஏபிசிடி மாதிரி இருக்கு. ஏபிசிபி. ஓகே, சூப்பர். ஏபிசிபி. கௌசி மங்கை மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏபிசிபி. ஃப்ளா, அந்த ஓசை திருப்பி எங்கேயுமே வரல. ப்ளூம், அது ஃப்ளவர், அந்த ஓசை திருப்பி வரல. ப்ளூம், ஃப்ளவருங்கிறது நார்மலாக ஏ போட்டுப்போம். ப்ளூம் ஃப்ளவரோட ரைமிங் ஆகலை, பி போட்டுக்கிட்டோம். பிளானட் ஏயோடையும் ரைமிங் ஆகலை, பியோடையும் ரைமிங் ஆகலை, அப்போ அது ரெண்டும் இல்லாத சி போட்டுக்கிட்டோம். ரூம், இது ஃப்ளவரோட ரைமிங் ஆகலை, ஆனால் ப்ளூமோட ரைமிங் ஆகுது. ப்ளூமுக்கு நம்ம ஏற்கனவே என்ன எழுத்து போட்டிருந்தோம்? பி. அப்போ ஏ பி சி பி. அருமை. இதுதான் எல்லா நம்ம ஸ்டான்ஸாவிலையுமே வருது. இப்படி பார்த்துக்கிறோம். முதல் ஸ்டான்ஸா இப்போ இந்த ஸ்டான்ஸாவை பாருங்க. இம்பார்ட்டன்ட், சேட், டிஃபரன்ஸ், பேட், சேம், அதே தான். ஏ பி சி பி. சிவாதேவி மேம், அருமை. பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க, சூப்பர். ஏபிசிபி. கீதாராணி மேம், சூப்பர். கற்பகா மேம், சூப்பர். ஓகே, நன்றி. அப்போ கிளியரா இருக்கும். அடுத்தது, இந்த போயத்தில் நம்ம ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது கேட்டாலும் ஏபிசிடி பி அப்படி வரும். ஏபிசிடி பி அப்படி வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது இதில் வேற என்ன இருக்கு? முக்கியமான ஒன்று இருக்கு, அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அதுக்கு நம்ம திருப்பி முதல்ல இருந்து வரும். ஒரு வரி நான் முக்கியமாக சொன்னேன், லெசன்ஸ் இன் லைஃப். அலிட்ரேஷன்ங்கிறது என்ன ஓசை? மெய்யொலி ஓசை. மெய்யொலி ஓசை, கன்சனன்ட் சவுண்ட்.
lesson, life. So, simple, alliteration, aren't, always, assonance, உயிரெழுத்து ஒன்றி வருவது. இதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு முறை பார்ப்போம். அடுத்தது ரெப்படிஷன். அஸ் ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட், 2 முறை வந்திருக்கு. ஐ திங்க் ஆஃப் யூ, யூ திங்க் ஆஃப் மீ, 2 முறை வந்திருக்கு. இது ரிப்பட்டிஷன். ரெப்படிஷன்னா என்ன? மீண்டும் சொல்றது. எதுக்காக சொல்றது? ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக சொல்றது. இதுதான் ரெப்படிஷன். ஓகே. அடுத்தது இமேஜரி, முக்கியமானது. எது இமேஜரி? பிளான்டிங் ஏ ஃப்ளவர், ஒரு பூச்செடியை நடுவது. அப்போ இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. விஷுவல், இமேஜினரி. வேற என்ன இருக்கு பாருங்க. வாக்கிங் ஆன் திஸ் பிளானட், இது நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துது. வாக் ஆன் திஸ் பிளானட், இது ஒரு இமேஜரி. சார் அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம கற்பனை பண்ணுவோமே? இல்ல, இந்த வரிகள் நேரடியாக நமக்கு அந்த தோற்றத்தை கண் முன்னாடி கொண்டு வருது. இதுல பர்சானிபிகேஷன் இருக்கா? இல்லை. ஏன்னா பர்சானிபிகேஷன்ங்கிறது டைனியஸ்ட் கிரீச்சர், அருமை, ஒரு மிகச்சிறிய படைப்புங்கிறது கூட நம்ம விஷுவல் இமேஜினரி தான். ஆனா அது அதிகமா கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாதான் அது விஷுவல் இமேஜினரி. இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? பெர்சானிபிகேஷன். இந்த பெர்சானிபிகேஷன் இதுல இல்ல. ஏன்னா மனித பண்புகளை இதுல எதுக்குமே நம்ம ஏத்தல. பிளான்டிங் ஏ ஃப்ளவர், இது நேரடியா இருக்கு, மனிதன்கிட்ட தான் நம்ம இந்த போயமே சொல்லுது. ஸோ இங்க இருக்கிற எதையுமே நாம மனித பண்புல ஏற்றல. ஓகே, முடிஞ்சிருச்சு. முக்கியமான வார்த்தைகள் பார்த்துக்கிறோம். கைண்ட்னஸ், ஹம்பிள், நமக்கு தெரியும். ப்ளூ, கமிங் ட்ரூ, மலருவது அல்லது வருவது. டைனியஸ்ட், ஸ்மாலஸ்ட், மிகச்சிறிய. ஃபர்காட்டன், மறக்கப்பட்ட. டிசர்வ்ஸ், தகுதியுடையது. அடுத்தது நம்ம பல முறை பார்த்த சிமிலே. இதை ஸ்மைல்னு சொல்லக்கூடாது, சிமிலி அப்படின்னு சொல்லக்கூடாது. சிமிலே இப்படின்னா என்னன்னு பார்த்தோம், இவ்வளோ நேரம் தான் பார்த்தோம். இது ஒரு போயத்தில் அழகூட்டப்படுவதற்காக, அந்த வாக்கிய அமைப்பை அழகூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது. முக்கியமாக 2 வார்த்தைகள், ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க. லைக் ஆர் ஆஸ் அஸ், அதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்றது தான் சிமிலே. as blind as a bat, வவ்வாலை போல பார்வையற்ற. like bees in a pot, 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறது. அதாவது 2 பட்டாணி ஒரு அந்த தோலுக்குள்ள இருக்கும் இல்லையா, அதை சொல்றது. அது மாதிரி 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு. as wise as an owl, ஆந்தையை போல புத்திசாலித்தனமான. அப்போ இது என்ன? ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்றதுக்காக. குவைட் லைக் எ மியூல். மியூல்னா பெண் கழுதைன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான். குவைட் லைக் எ மியூல், ஒரு பெண் கழுதை போல. அப்போ யாரோ அமைதியா இருக்காங்களா அவங்கள சொல்றது. as brave as a lion, இது நமக்கு தெரியும், ரொம்ப கரேஜியஸா, வீரமா இருக்கிறது. அதுக்கு நம்ம இந்த asங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க, asங்கிறது எப்படி வந்திருக்கு? முன்னாடியும் வந்திருக்கு, பின்னாடியும் வந்திருக்கு. லைக் முன்னாடி வந்திருக்கு, ஓமையாக சொல்லப்படுவதற்கு முன்பு வந்திருக்கு. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கோ. மெட்டஃபோர். மெட்டஃபோர் அப்படின்னா என்ன? உருவகம். தமிழ்ல நம்ம சொல்றது உருவகம். விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். unlike similes which compare two things with a use of words like or as. unlike இந்த வார்த்தையை படிச்சுக்கங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சிமிலே போல லைக்கையும் ஆசையும் பயன்படுத்துறது இல்லாம
மெட்டாஃபோர் டைரக்டாக அந்த கம்பேர் பண்ணுற ரெண்டு விஷயத்தையும் அதுங்க ரெண்டும் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத, சாரி சிமிலராக இல்லாததை டைரக்டாக கம்பேர் பண்ணுது. இதை நம்ம பார்க்குறோம். உருவகம் போலன்னு சொல்லாமல் அதை உருவகமாக சொல்கிறது. நம்ம இந்த கிராமத்தில் சினிமாவில எல்லாம் அந்த பாட்டி இருக்கும், கிராமத்தில் ஒரு அம்மா இருக்கும், அது சொல்லும் என் புள்ள சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லும். சிங்கம் மாதிரி அப்படின்னா சிமிலே. என் புள்ள சிங்கம்யா அப்படின்னா அது மெட்டஃபோர். இப்போ அதில் போல வல்ல, மாதிரி வல்ல, என் புள்ள சிங்கம் அப்படின்னா அது மெட்டஃபோர். அப்போ அதில் நம்ம அவன் வீரமானவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மை ஃபாதர் வாஸ் பாயிலிங் மேட். அப்போ என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப கோபக்காரங்கிறத நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. அவள் என் கண்ணின் மணியை போன்றவள். அவள் என் கண்ணின் மணி, சாரி, அவள் என் கண்மணி. அப்போ அவங்க நமக்கு முக்கியங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம். அப்போ இதில் கம்பேரிசனே வரல. உண்மையிலேயே அவங்க நம்ம கண்மணியா? இல்லை. கண்ணின் மணி போல அப்படிங்கிறத நம்ம போலங்கிற வார்த்தை இல்லாமல் கண்மணி, அவள் என் கண்மணி அப்படின்னு சொன்னோம்னா மெட்டஃபோர். உங்கள் மூளை ஒரு கம்ப்யூட்டருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது உருவகம். அவங்க குரல் இசை. அவனது காதுகளுக்கு அவளது குரல் இசை அப்படின்னா என்ன? ரொம்ப அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. The given task was a breeze. The given task was a breeze. கொடுக்கப்பட்ட செயல் தென்றல் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். எது மெட்டஃபோர்னு கேட்டுறாங்க. லைஃப் இஸ் லைக் எ சாக்லேட் பாக்ஸ். லைக் வந்துருச்சு. வாழ்க்கை சாக்லேட் பாக்ஸ் போன்றது. அப்போ இது சிமிலே. ராஜ் இஸ் லைக் ஹிஸ் ட்வின் பிரதர். ராஜ் அவனுடைய இரட்டை சகோதரனை போல இருக்கிறான். போல வந்துருச்சு. டி பார்க்குறோம். த பஸ் இஸ் ஸ்லோ ஆஸ் எ ஸ்னைல். அந்த பஸ் நத்தை போல ஸ்லோவா போகுது. இப்போ நல்லா பாருங்க. ராஜ் இஸ் லைக் ஹிஸ் ட்வின் பிரதர். ராஜ் அவன் ட்வின் பிரதர் போல இருக்கிறான். இது சிமிலே. அவன் அந்த ட்வின் பிரதருக்கு இத உவமையா கொடுத்துருக்காங்களா? இல்ல, இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். இது உவமைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது கொடுத்துருந்தாங்கன்னா உவமைன்னு தான் நம்ம கணக்குல வரும். தமிழ்ல உள்ள உவமைக்கு இது பொருந்தாது. ட்வின் பிரதருக்கு இவன் உவமை அல்ல. ட்வின் பிரதர் ராஜுக்கு உவமை அல்ல. ஏன்னா லைக் பக்கத்துல ஏ இல்ல, ஆஸ் பக்கத்துல ஏ இல்ல. லைக் எ சாக்லேட் பாக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாம் ஏ இருக்கும். சிமிலேல ஏ இருக்கும். ஒரு வவ்வாலை போல, ஒரு பட்டாணியை போல, ஒரு ஆந்தையை போல, ஒரு பெண்கழுதையை போல, ஒரு சிங்கத்தை போல. ஆனா இங்க என்ன இருக்கு? ராஜ் அவன் இரட்டை சகோதரனை போல இருக்கிறான். அப்ப இது சிமிலேயும் கிடையாது. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இங்க சி his words are pearls of wisdom. அவனுடைய வார்த்தைகள் எதுக்கு? pearls of wisdom அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதுல போல இல்ல, ஆஸ் இல்லை. அவனுடைய வார்த்தைகளே முத்துக்கள். அப்போ முடிஞ்சிச்சு. இது மெட்டஃபோர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் the world is a stage. இதுல என்ன இருக்கு? வாழ்க்கை ஒரு நாடக மேடை. படிச்சோம் இல்லையா? அது மெட்டஃபோர். நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல எது மெட்டஃபோர்? her hair is always a rat's nest in the morning. a rat's nest. மூணுக்கு a rat's nest. எலி வலைய போல இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஷேக்ஸ்பியர்
இன்வென்டட் ஓவர் 1700 வேர்ட்ஸ். 1700 வார்த்தைகள் ரொம்ப ஒரு காமனா கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? எப்படி நவுனை வெர்பா மாத்துறது, வெர்ப அட்ஜெக்டிவா மாத்துறது, கனெக்டிங் வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தாத அளவுக்கு சேர்த்து பயன்படுத்துறது, ப்ரிஃபிக்ஸா சேர்த்துக்கிறது, சஃபிக்ஸா கொண்டு வர்றது, வார்த்தையை ஒரிஜினல் வேர்ட்ல இருந்து புதுசா உருவாக்குறது. இப்படி 1700 வார்த்தைகளை ஷேக்ஸ்பியர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது டைம் டு டாக். இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின கதை தான். வேகமாக பார்த்துருவோம். when a friend calls to me from the road and slow his horse to a meaning walk, I don't stand still and look around. All the hills I haven't who. என்ன அர்த்தம்? when a friend calls me from road, சாலையில் போகிறான், ஒரு நண்பன் கூப்பிட்றான், என்னோட and slows his horse to a meaning walk, என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குதிரையனுடைய வேகத்தை குறைக்கிறான். ஐ டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் லுக் அரவுண்ட். நான் வந்து அப்படியே என் வேலையை நிறுத்திட்டு சுற்றி முற்றி பார்க்க மாட்டேன். ஆன் த ஹில்ஸ் ஐ ஹேவன்ட் ஹோல்ட். ஆன் த ஹில்ஸ், அந்த மலையில், ஐ ஹேவன்ட் ஹோல்ட். நான் இந்த மண்வெட்டியை வச்சு, அந்த வெட்டுறதை வச்சு கொத்துவோம் இல்லையா, அதை வச்சு இன்னும் கொத்தாமல் இருக்கிற வேலையெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். அண்ட் ஷவுட் ஃப்ரம் வேர் ஐ ஆம். நான் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துலையே இருந்த என்ன விஷயம் அப்படின்னு ஒரு சத்தமாக கேட்க மாட்டேன். நான் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து சத்தமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்க மாட்டேன். நோ, நாட் ஆஸ் தேர் இஸ் அ டைம் டு வாக். ஏன்னா பேசுறதுக்குன்னே ஒரு நேரம் இருக்குது. அப்போ போய் நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த போயத்தை நடத்துகிறேன்னு. இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின போயம், அதனால இது ஒரு முக்கியமானது. சப்போஸ் இதுல இருந்து வந்ததுன்னா அப்படிங்கிறதுக்காக தான். ஐ த்ரஸ்ட் மை ஹூ இன் த மெல்லோ கிரவுண்ட். ஐ த்ரஸ்ட், நான் அந்த நட்டு வைக்கிறது, என்னுடைய அந்த மண்வெட்டியை எடுத்து அந்த ஹூவை எடுத்து அந்த கிரவுண்டில் நட்டு வைப்பேன். பிளேட் எண்ட் அப் 5 feet டால். அந்த கூர்மையான பகுதி வந்து மேலே நோக்கி இருக்கிற மாதிரி, ஒரு 5 அடி உயரத்துக்கு அது இருக்கிற மாதிரி, நேராக இருக்கிற மாதிரி அதை குத்தி வைப்பேன். அண்ட் பிளாட் ஐ கோ அப் த ஸ்டோன் வால். பின்னாடி அந்த கற்சுவரை நோக்கி நிதானமாக நடந்து போவேன். ஃபார் எ ஃப்ரெண்ட்லி விசிட். என் நண்பனோட நான் கொஞ்ச நேரம் ஒரு விசிட் பண்ணுறதுக்காக, பேசுகிறதுக்காக அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஷயம், இதில் இந்த 2 வரியை கொடுத்துட்டு இல்லை ஒரு பறவை கொடுத்துட்டு இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதில் நம்ம வந்து எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை முக்கியமான வேலைன்னு நினச்சி அதை பார்க்காம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்போது அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நண்பனோட போய் பேசுங்க. ஏன்னா ஒரு மனித உறவுங்கிறது நம்ம டெய்லி செய்யக்கூடிய மெட்டீரியல் லேபர், அதாவது நம்ம ஒரு பொருள்களுக்காக நம்ம உழைப்போம் இல்லையா, அதை விட மனித உறவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கோர் மெசேஜாக இருக்குது. இதில் நிறைய போய்டிக் டிவைசஸ் இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது. ஆன் த ஹில் ஐ ஹேவன் ஹூட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹில்ஸ் ஐ ஹேவன் ஹூட். ஹச் வர்ற இந்த லைனை பாருங்கள். இதில் வந்து அலிட்ரேஷன் இருக்குது. அதே போல் ரைமிங் ஸ்கீம் இருக்குது. சில விஷயங்களை வந்து நம்ம காட்சிப்படுத்த முடியுது. அந்த இது மண்வெட்டியை நட்டு வைக்கிறது, இதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த முடியுது. அதே போல் ஒரு வாக்கியம் என்ஜாம்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்நிலை வாக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இதில் உள்ள எந்த ஒரு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியல. அதாவது சில சென்டென்ஸ் அடுத்த வரியில் அது நீண்டுது. ஒரு போயம்
போயத்தில் ஒரு ஸ்டான்ஸாவில் ஒரு வரி, அந்த ஒரு வரியில் அர்த்தம் இருக்கணும். அப்படி இல்லை அது தொடர்ந்து அடுத்த வரிக்கு போனாதான் அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா அது என்ஜாம்மெண்ட். ENJAMP ENJAMB வரும் இல்லையா, அந்த பி, MENT என்ஜாம்மெண்ட் அப்படின்னா தொடர் வாக்கியம், தொடர்நிலை வாக்கியம் அப்படி சொல்லலாம். இதுல என்னன்னா அந்த கவிதையினுடைய வரி அந்த வரியிலேயே முடியாது, அடுத்து அது எந்த ஒரு பஞ்சுவேஷனும் அதுல இருக்காது, அடுத்த வரைக்கும் அது தொடர்ந்து போயிடும். பொதுவாகவே கவிதையில வந்து இந்த முற்றுப்புள்ளி இதெல்லாம் வந்து இருக்காது, ஆனா நமக்கு தெரியும் இதோட முடியுது அப்படின்ட்டு. நம்ம அந்த வரியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வரைக்கும் நம்ம போகணும். இதை வந்து என்னமோ ஒரு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரன் ஆன் லைனோ ரன் இன் லைனோ அப்படின்னு ரன் ஆன் லைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ரன் ஆன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வரியினுடைய அர்த்தத்தை நீங்க இந்த வரியை வச்சு முடிவு பண்ண முடியாது, ஏன்னா இங்க அதுக்கு அடுத்த வரி தான் அதை முடிவு பண்ணுது. கமாலாம் கொடுத்துருந்து, இந்த கமா கொடுத்துருக்காங்கன்னா இதோட முடியுது. ஆனா ஐ டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் லுக் அரவுண்ட் அண்ட் ஆல் த ஹில்ஸ் ஐ ஹேவன்ட் வியூட். இப்போ இந்த வரியில நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? இந்த ஒரு வரி நல்லா செலக்ட் பண்ண முடியும். ஐ டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டில், நான் நிற்க மாட்டேன், அண்ட் லுக் அரவுண்ட், சுற்றி முற்றி பார்ப்பேன். எதை பார்ப்பேன்? ஆன் ஆல் த ஹில்ஸ் ஐ ஹேவன்ட் ஹோல்ட், பின்னாடி அந்த மலைப்பகுதியில் நான் இதுவரையிலையும் அந்த கொத்தாத பகுதிகளை, அப்போ இதை சேர்த்தாதான் அதுக்கு புரியுது, இதான் என்சாம்மெண்ட் அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம வந்துடலாம். சப்ளிமெண்ட்ரி ரீடர், ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம என்னையோட இதை முடிக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்தேன், பட் நேரம் இல்லை, பார்ப்போம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சப்ளிமெண்ட்ரி ஒரு நல்ல கதை. அடுத்தது இதில் சில டேட்டாஸ் இருக்குது, அது நமக்கு தேவைப்படும், குறிச்சிக்கோங்க. ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடற்ற மனிதனும் அவனுடைய நண்பர்களும். ஹோம்லெஸ் மேன் இன் ரியோ டு சல், இதை குறிச்சிக்கோங்க. இன் சவுத் பிரேசில், தெற்கு பிரேசில்ல ரியோ டு சல் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு ஹோம்லெஸ் மேன், வீடற்ற மனிதன் இருக்கான். அவன் தன்னுடைய வாழ்க்கையவே என்ன பண்ணியிருக்கான்? சாக்ரிஃபைஸ்டு ஹிஸ் ஓன் ஃபுட் டு ஃபீட் த ஸ்ட்ரே டாக்ஸ் அரவுண்ட் ஹிம். அவன் வந்து அப்பப்போ அவன் தன்னுடைய உணவை கூட அவனுக்கு சுற்றி உள்ள நாய்களுக்கு உணவளிப்பதற்காக போட்டுருவான். ஒரு முறை அவனுக்கு வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அவனுடைய அந்த இரக்கம் வந்து திருப்பி அவனுக்கு வந்து ஒரு பூமராங் மாதிரி வருது. பூமராங் உங்களுக்கு தெரியும், வீசினா திருப்பி நம்ம கையிலேயே வந்து சேர்றது, வளரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அவன் இதுவரை அந்த நாய்களிடம் காட்டிய அந்த இரக்கம் அவனுக்கு அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நேரத்தில் திருப்பி ஒரு பூமராங் மாதிரி அவனுக்கு அந்த விசுவாசமான நாய்கள்கிட்ட இருந்து வருது. அவன் ஒருபோதும் தனியாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விஷயம். ஓகே, இதை வந்து அடையாளம் கண்டது யாருன்னா அந்த நாய்களினுடைய லாயல்ட்டியை நர்ஸ் கிரீஸ் மேம்ரிம் அண்ட் ஹர் கலீக்ஸ். அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ் கிரீஸ் மேம்ரிம் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய கலீக்ஸ் நமக்கு தெரியும், கூட உடன் பணியாற்றுவோர், அவங்களும் தான் இதை பற்றி இதை வந்து அடையாளம் காண்றாங்க, விட்னஸ்டு, சாட்சியாக இருக்காங்க. தி ஹோம்லெஸ் மேன் நோன் அஸ் சீசர், அவன் பேர் சீசர், எமர்ஜென்சி ரூமுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 மணிக்கு கொண்டாந்து சேர்க்குறாங்க. சீக் ட்ரீட்மெண்ட், மெடிக்கேஷன், அவனுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. ஹி வாஸ் ஃபார் அ டிசீஸ் ஹி வாஸ் பேட்லிங் வித், அவன் போராடி கொண்டிருக்கக்கூடிய நோய்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றான். மேம்ரிம் அண்ட் ஹர் கலீக்ஸ் அவனுடைய சீசனுடைய கண்டிஷனுக்கும் தெரியல, அவனுடைய பேக்ரவுண்டும் தெரியல. ஆனால் ரொம்ப காலம் இல்லை, சீக்கிரமே அவங்க வந்து உணர்ந்துக்கிறாங்க. they realized that he had a gang of dogs accompanying him. அவன் கூட கேங் ஆஃப் டாக்ஸ், ஒரு நாய் கூட்டம் அவனுக்கு துணையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. 4 dogs showed up the entrance of the hospital and were waiting for Caesar. 4 நாய்கள் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே
இவனுக்காக காத்திருக்கு. அந்த நாய்கள் இந்த ஹோம்லெஸ் மாஸ்டர், அந்த வீடற்ற தன்னுடைய எஜமானருக்காக வருத்தப்படுது. அந்த நர்சஸ் வந்து சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் வந்து தன்னுடைய சொந்த உணவை அந்த நாய்களுக்கு அளித்து அவன் வந்து அந்த தான் சாப்பிட வேண்டிய சாப்பாடை நாய்களுக்கு போடுறான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மேம் வந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. என்ன ஒரு டேக்னா, ஐ கேம் அக்ராஸ் திஸ் டுடே அட் த ஹாஸ்பிட்டல் வேர் ஐ ஒர்க் at 3 AM while their master was being treated, his companions waited at the door. அந்த மாஸ்டர் வந்து who lives on the street, தெருவில் வசிக்கக்கூடியவர், வீடற்ற மனிதன். அவரை நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது 3 மணிக்கு அவருடைய கம்பேனியன்ஸ் நான் வாசல்கிட்ட காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அப்புறம் தான் இது வெளி உலகத்துக்கு தெரியுது. A simple person without luxury who depends on help to overcome the hunger, cold, pain and the evils of the world has by his side the best companions and the exchange is reciprocal. ஒரு எளிமையான மனிதன், எந்த ஆடம்பரமும் இல்லை. அவன் தன்னுடைய பசி, வலிகள், இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி வருவதற்கே மற்றவருடைய உதவி தேவைப்படுது. ஆனால் அவனுக்கு பெஸ்ட் கம்பெனியன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து அந்த அன்பு, இரக்கம், இதை எல்லாமே வந்து இருதரப்புக்கும் இருக்கு, மியூச்சுவலாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவன் வந்து எ பர்சன் ஹூ கன்ஃபஸ்டு டு அஸ் தட் ஹி ஸ்டாப்ஸ் ஈட்டிங் டு ஃபீட் தம். அவன் வந்து ஒத்துக்கிறான், கன்ஃபஸ் பண்ணிக்கிறான், நான் சாப்பிடல அந்த நாய்களுக்கு உணவளிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம், தே ஆர் ஆல் வெல் டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெய்த்ஃபுல் கேனைன்ஸ், தெருநாய்கள் ரொம்ப இவனுக்கு சேஃபாக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குதுங்க. சேர முடியல. அந்த அவனுக்கு தேவையான சிகிச்சை முடித்த பிறகுதான் அவனை வந்து அந்த நாய்களோட சேர விடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு உணவு கொடுக்கும்போது அவன் அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த நாய்களுக்கு கொடுக்குறான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த சீசர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும்போது அந்த 4 நாய்களும் ட்ரெயிலிங் பிஹைண்ட், ட்ரெயிலிங்னா அவனை பின்தொடர்ந்து வரிசையா அப்படியே போகுது. ஹாப்பிலி வேக்கிங் தேர் டெய்ல்ஸ், நான் அந்த வாழை வந்து ஆட்டிக்கிட்டே ஒரு அன்போட போகுது. இதுதான் அந்த ஸ்டோரி. நம்ம புரிஞ்சுக்கிறோம். சீசர்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லை, மெட்டீரியல் பொசஷன்ஸ், அவன்கிட்ட வந்து பொருள்களாக பெரிய காசு பணம் எதுவுமே இல்லைன்னா கூட அவன் வந்து எப்போதுமே தனியாக இல்லை. அவனுக்கு வந்து ஒரு வார்ம் அண்ட் லவ்விங் கம்பேனியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கதை. வார்த்தைகள் நம்ம பார்த்துக்கிறோம். மெடிசின், ட்ரீட்மெண்ட், இன்க்ரெடிபிள், அன்பிலீவபிள், ஆன்டிசிபேட்டிங், எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிளாடின் வந்து அவங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்குறான், அம்மா எனக்கு ஸ்க்ரூ கேஜ், திருகுமானி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாரு. ப்ரௌஸ்னா கொஞ்சம் அலைந்து திரிவது அப்படிங்கிற ஒரு அர்த்தம், சர்ஃபிங் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நீ ப்ரௌஸ் பண்ணி உளவுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரௌஸ். நீ இன்டர்நெட்டில் உளவி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் அதை கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்குறான். ஆமாம்ப்பா, இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய டூல். நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய சேகரித்து நம்ம நாலேஜை வளர்த்துக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா வராங்க, எங்கே கிளாடினும் ராணியும் அப்படின்னு கேட்குறாங்க. கிளாடின் வந்து இன்டர்நெட்டில் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணியை பார்த்தா தான் ஏதோ பயந்து இருக்கிற மாதிரி, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, என்ன நடந்துச்சு? யாராவது அவளை வந்து ஆன்லைனில் த்ரெட்டன் பண்ணுறாங்களா? த்ரெட்டன்னா பயமுறுத்துறாங்களான்னு கேட்குறாங்க. த்ரெட்டனிங் ஆன்லைன், ஆர் யூ சஸ்பெக்டிங் ஆன் எனி ஆன்லைன் ப்ரெடேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் த்ரெட்டனிங்கா? அதாவது ஆன்லைன் ப்ரெடேட்டர்னா வேட்டைக்காரன். ஆன்லைனில் இந்த வேட்டைக்காரர்கள் இருப்பாங்க, அப்படி யாராவது இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுது. ஓகே, நீ வந்து ராணியை கூப்பிடு,
ராணி இங்கே வாமான்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு, ரொம்ப டல்லாக கேட்டு. அந்த பொண்ணு இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் வரிமா, நாங்களாம் இருக்கோம், உனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன உதவி வேணும்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைப்பா நான் ரொம்ப பயந்துருக்கேன், அவன் இங்கே வந்துருவானோன்னு நினச்சி பயப்படுறேன் அப்படின்ட்டு. யாரு, யாராவது உன்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. ஆமாப்பா, அவன் டெய்லி எனக்கு சேட் பண்ணுவான், அவனுக்கு வந்து என்னுடைய பேர் தெரியும், அட்ரஸ் தெரியும், ஏஜ் எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க. நவடேஸ் ஹி யூசஸ் பேட் வேர்ட்ஸ். இந்த சமீப நாட்களாக அவன் வந்து சில கெட்ட தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அவன் வந்து இந்த சேட் அவனோட சேட் பண்ணுறதை பற்றி யார்கிட்டையாவது சொன்னால் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஹார்ம் பண்ணிடுவான், துன்புறுத்துவான் அப்படின்னு பயமுறுத்துறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ஸ். அவன் தொடர்ந்து உனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத. சில நாள் கழித்து அவன் சாட் பண்ணாமல் போகலாம், ஆனால் அதுக்கப்புறமும் ஸ்டில் இஃப் ஹி போதர்ஸ் யூ, திரும்பியும் உன்னை பயமுறுத்துனா நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அல்லது சைஃபர் போலீஸ்கிட்ட சொல்லி நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்படி இன்டர்நெட்டை வந்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாடினையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்து நமக்கு வந்து நிறைய பேர் தெரிந்தவர்கள்ட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். யாருமே நம்ம வந்து தெரியாதவர்கள், புதியவர்கள், அவங்கள்ட்ட நம்ம வந்து சேட் பண்ணக்கூடாது. உங்களோட கிளாஸ்மேட்டாக இருந்தால், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் பேசலாம், அப்படி இல்லை புதியவர்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், ஃபோட்டோஸ், ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். ஏன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத யோசிங்க, கடைசியாக சொல்லுங்கள் ஏன்பா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் புதியவர்கள் அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள், அவங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய தகவல்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்நெட் மொபைல் ஹெல்ப்ஸ் வந்து நம்ம மக்களோட தொடர்பு கொள்றதுக்காக தான் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து திரைப்படங்களை பார்க்க உதவுது, லிசன் டு மியூசிக், கேம்ஸ் விளையாடுவதற்கு, மற்ற பல ஆக்டிவிட்டீஸில் வந்து மகிழ்ச்சி அடைவதற்காக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. இது வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். பவர் ஹவுஸ் நமக்கு தெரியும், ஒரு ஒரு விஷயத்தோட ஒரு சக்தி மிக்க இடத்த தான் நம்ம பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட பவர் ஹவுஸ் அப்படின்னா பொழுதுபோக்குவதற்கான மிகச்சிறந்த இடம் அப்படின்னு அது பொருள். ஓகே, அடுத்தது சொல்லுங்க, யாராவது அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. மொபைல் அடிக்ஷன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். தலைவலி, கண் பார்வை குறைபாடு, ஸ்லீப் டிஸார்டர்ஸ், தூக்க குறைபாடு, டெப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, சோசியல் ஐசோலேஷன், இதை நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது, அக்ரெசிவ் பிஹேவியர், கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக ஒரு வன்முறையை நம்ம பின்பற்றுறது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ரைண்ட் ரிலேஷன்ஸ், உறவுகளை அழித்து சிதைப்பது, அதே போல் ப்ரொஃபஷனல் க்ரோத் இல்லாமல் போகிறது அல்லது சுத்தமாக இல்லாமல் போகிறது அல்லது குறைவது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாம் வந்து இன்டர்நெட்டோட பெனிஃபிட்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது, மறுக்க முடியாது, புறந்தள்ள முடியாது, மொபைல் ஃபோனையும் அதே போல். ஆனால் நம்ம அதை வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸ்க்ரூகேஜ் அப்படிங்கிறது மெஷரிங் டூல். திருகுமானி. அடுத்தது ஆன்லைன் ப்ரெடேட்டர்ஸ், வேட்டைக்காரர்கள். சைஃபர் அப்படின்னா நம்ம கணினி, மொபைல், இணையம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது எல்லாத்தோடையும் அல்லது இதில் ஏதோ ஒன்னோட தொடர்புடையதை சைஃபர் அப்படின்னு சொல்லுவோம். சைஃபர் போலீஸ் அப்படின்னா இது சார்ந்த குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை. சைஃபர் கிரிமினல் அப்படின்னா இணைய குற்றவாளி. சைபர் சேஃப்டி, இணைய பாதுகாப்பு. அப்போ சைஃபர்னா இணையம் அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்னானி மாண்டனி.
பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதில் சொல்கிறது? சரி, ஓகே. டார்ச் அப்படிங்கிறது பிரிட்டிஷ், ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது அமெரிக்கன். இப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட்டை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எப்போயிலேருந்து ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு எப்போ பயன்படுத்துகிறோம்? மொபைலில் உள்ளதை ஃப்ளாஷ்னு சொல்கிறோம். ஏன்னா அது அமெரிக்க கண்டுபிடிப்பு. அதன் பிறகு எல்லா நாட்டிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவில் ரொம்ப அதிகமாகவே தயாரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் முதல்ல அதில் உள்ளதை ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த மொபைலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஃப்ளாஷ்னு இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். டார்ச்சுங்கிறது நம்ம பிரிட்டிஷ் பயன்படுத்தின வார்த்தை, அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் தான் இங்கே ஒரு 400 வருஷம் ரூல் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால அமெரிக்க கண்டுபிடிப்புகள் வரும்போது கண்டுபிடிப்புகளோட சில வார்த்தைகளும் வந்துடுது. ஃப்ளாஷ் லைட் கண்டுபிடிப்போட வந்ததுனால அதை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அடுத்தது மொபைல் ஃபோன், செல்ஃபோன். பிரிட்டிஷ் வந்து மொபைல் ஃபோன்பாங்க, அமெரிக்கன் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ்ட் பின், அதை வந்து பின்னு சொல்கிறது பிரிட்டிஷ். ட்ராஷ் கேன், ட்ராஷ் நமக்கு தெரியும், ஜிமெயிலில் ட்ராஷ்க்கு அனுப்புறது. அப்போது ட்ராஷ்ங்கிறது அமெரிக்க பயன்பாடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல்ஃபோனோட தொடர்புடையது எல்லாமே அமெரிக்கன், ஏன்னா அமெரிக்க கண்டுபிடிப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராஷையும் அதுலேயே சேர்த்துக்குங்க. லாரி நம்ம பயன்படுத்துகிறோம், ட்ரக் அமெரிக்கன். இப்போ லாரிங்கிறது பிரிட்டிஷ், நம்ம பயன்படுத்துறது பிரிட்டிஷ், அதை ஞாபகம் வச்சுக்குவோம். அதே போல் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், லிஃப்ட், எலவேட்டர், பெட்ரோல், கேஸோலைன். கேஸ் சுருக்கமாக அமெரிக்காவில் வந்து பெட்ரோலை கேஸோலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கி அதை கேஸ்னே சொல்லுவாங்க. பெட்ரோல் போட போகிறத கேஸ் போடுறது தான் சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை இதுக்கு என்ன வரும்? சிப்ஸ், அருமை. சாம்சங், சூப்பர். அதே போல் குக்கி, பிஸ்கட், சூப்பர். வக்கேஷன், ஹாலிடே, அருமை. இப்போ ஃப்ரெஞ்சு ஃப்ரை, குக்கி, வக்கேஷன் இது அமெரிக்க வார்த்தை. அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை சிப்ஸ், பிஸ்கட், ஹாலிடே. இப்போ குக்கிங்கிறதும் நம்ம பயன்பாட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா அமெரிக்க நிறுவனத்தினுடைய பிஸ்கட் இங்கே வரும்போது அதே பேரோட வருது. ஓகே. அதே போல் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிரிட்டிஷ் ஒரு எல் கம்மியாக இருக்குது, அமெரிக்கனில் ஒரு எல் அதிகமாக இருக்குது. செக் நம்ம பயன்படுத்துறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பிரிட்டிஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இதுதான் ஸ்பெல்லிங் நம்ம பயன்பாட்டில் உள்ளது. அதிகமாக நம்ம இதை தான் எழுதணும். இப்போ ப்ரோக்ராம்னு இப்படி எழுதுகிற பழக்கமும் வந்துருச்சு. சில நிகழ்வுகளில் அது இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். டயலாக் பிரிட்டிஷ் நிறைய பேசுவாங்க, அமெரிக்கா கொஞ்சமாக பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அப்பாலஜிஸ், ஜட்ஜ்மெண்ட், நெய்பர், ட்ரீம்ட் இது எல்லாமே ஸ்பெல்லிங் மாறும். சின்ன அப்பாலஜிஸ் இசட் மாறும், ஜட்ஜ்மெண்ட் இ கட் ஆகும், நெய்பர் யூ கட் ஆகும், ட்ரம்ட் இதில் ஈடி வராமல் ட்ரம்ட் அப்படின்ட்டு வரும். ஏர்பிளேன், ஏரோப்ளேன், பிளா நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாக்கு என்ன சொல்லுவோம்? PLOUGH, பிளா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க PLOWல முடிச்சுக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமானது பகுதி எபானிமஸ் வேர்ட்ஸ். இபானிமஸ் இதை குறிப்பெடுத்துக்குங்க. Words whose origin is traced to individuals are known as eponymous words. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய குறிக்கக்கூடியதிலிருந்து உருவான சொல் தான் இபானிமஸ் வேர்ட்ஸ். அந்த வார்த்தையின் மூலம் ஒரு தனி மனிதனினுடைய பெயராக இருக்கும். குறிப்பெடுத்துக்கோங்க.
வார்த்தையின் மூலம் தனி மனிதனுடைய பெயராக இருக்கும். அதான் இபானிமஸ் வேர்ட்ஸ், இபானிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எபோனிம் கிடையாது, இபாம்னீம், இபௌனீம். கொலம்பியா, கொலம்பியாங்கிறது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அதே போல் நிறைய சிட்டிஸ் கொலம்பியாங்கிற பேரில் இருக்குது. இதனுடைய மூலம் என்னென்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு அந்த பேரை வச்சிடக்கூடாது, அவரே தப்பாக தானே போய் கண்டுபிடிச்சிட்டு நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னவர். ஓகே, அவர் பண்ண தப்பு, ஆனால் அது பிற்காலத்தில் அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டு கொலம்பஸ், கொலம்பியா. அதே போல் டீசல், டீசல்ங்கிறது ருடால்ஃப் டீசல் அவங்க பெயரில் வந்திருக்கு. ஒரு டைப் ஆஃப் மோட்டார் இன்ஜின் தட் ரன்ஸ் ஆன் ஹீட்டிங் ஆயில் ரேதர் தன் கேசோலின் ஆர் பெட்ரோல். இந்த டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே டீசல்ங்கிறது ஒரு டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது என்னன்னா, பெட்ரோல் அல்லது பெட்ரோல்ல ஓடாம மற்ற எதுல ஓடினாலும் அது டீசல் இன்ஜின் தான் சொன்னாங்க. அந்த காலத்துல வெஜிடபிள் ஆயில்லையும் இயந்திரம் இயக்கப்பட்டது. சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றி எரிச்சாங்க, நல்லெண்ணெயை ஊற்றி அந்த இன்ஜின் இயங்குனுச்சு, ஆமணக்கு எண்ணெயில் இயக்குனாங்க. இது எல்லாத்துக்குமே பேர் டீசல் இன்ஜின் தான். ஏன்னா அந்த இன்ஜினை கண்டுபிடிச்ச ஒரு டீசல். அதுக்கப்புறம் அந்த எல்லா எண்ணெயிலையும் ஓடுற இன்ஜினுக்கு ஒரு ஆப்டான ஒரு எண்ணெயை பெட்ரோல், இது என்ன வடிகட்டுதலா ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, அதில் ஒரு டைப் ஆஃப் ஆயில் வருது. அது வந்து லிக்யூடு வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து பொருந்துது. அது அதிக அளவில் ப்ரொடக்ஷன்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது தான் அந்த எண்ணெய்க்கு பேரை வந்து டீசல்னு வச்சாங்க. முதல்ல டீசல் இன்ஜின், முதல்ல டீசல்ன்றவர் அவர் கண்டுபிடிச்ச இன்ஜின் வந்து டீசல். அந்த டீசல் இன்ஜின் எல்லா எண்ணெயிலையும் ஓடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பொருத்தமாக ரிஃபைன் பண்ணும்போது நிறைய அளவில் கிடைச்ச பெட்ரோலிய பொருள் ஒன்று கொண்டாந்து ஊற்றுனாங்க. அதுக்கு அப்புறம் டீசல் இன்ஜினில் ஊற்றக்கூடிய எண்ணெய்க்கு பேர் டீசல்னு வந்துச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? சரி, நம்புறேன். அடுத்தது மார்ச். மார்ச் த ரோமன் காட் ஆஃப் வார், போர்க்கடவுள் மார்ச். இது நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். மார்ச்ங்கிறது எக்ஸாம் வர்ற மாதம். ஸோ அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு போராட்ட மாதம், போர்க்கடவுள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆஸ்கர். அவர் வந்து ஒரு அமெரிக்க கோதுமை விவசாயி, பழ விவசாயி. அவர் பேரில் உருவானது தான் ஆஸ்கர். அடுத்தது சாண்ட்விச், ஜான் மாண்டேஹூ அப்படிங்கிற த 4th ஏல் ஆஃப் சாண்ட்விச். சாண்ட்விச்ங்கிற ஒரு பகுதியினுடைய பிரபு அப்படிங்கிறது தான் ஏல்னு சொல்லுவோம். அந்த பிரபு பேரில் வந்தது தான் இந்த சாண்ட்விச். இது எப்படி அந்த சாண்ட்விச் வந்ததுன்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு வாட்டி சீட்டாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்திரிச்சு போகிறதுக்கு மனசு வரல அந்த சாப்பாட்டுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, போய் ஒரு சாப்பாடு போய் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ கையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி 2 பிரெட்டுக்கு நடுவில் உள்ள ஏதாவது ஒரு இதை வச்சு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்தோன்னே அதை பார்த்துட்டு எல்லாருமே அந்த சாண்ட்விச் சொன்னார்ல அதை கொண்டு வா, அந்த சாண்ட்விச் சொன்னார்ல அதை கொண்டு வான்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியாக அந்த 2 பிரெட்டுக்கு நடுவில் எதையாவது வச்சு சாப்பிட்டா அது சாண்ட்விச் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து சாக்ஸஃபோன். அடால்ஃப் சாக்ஸ் அவருக்கு கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது வல்கானோ. இது வந்து ரோம கடவுள். தீ, மெட்டல் ஒர்க், இதுக்கான கடவுள் வந்து வல்கன். அதனுடைய பேரில் வந்தது தான் வல்கனோ. அடுத்தது ஐஃபில் டவர். இது என்னன்னா, அதை வடிவமைச்ச ஒரு பேர். அடுத்தது பாய்காட். அப்படின்னா ஒரு கேப்டன் இருக்காரு, பாய்காட்ஸ்னு. பாய்காட்னா நம்ம புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போராட்டம் பண்ணுறது, ஒரு பணியை புறக்கணிக்கிறது. அது என்ன, ஒரு கேப்டன். அந்த கேப்டன் வந்து ரொம்ப ஒரு
அன்பாப்புலர் கேப்டன் தான், ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர். அப்போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவருக்காக வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பாய்காட்னு பேர் வர்றதுக்கு அவர் பேர் காரணமாயிடுச்சு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது மவுண்ட் எவரெஸ்ட். இவர் 1986 ஜார்ஜ் எவரெஸ்ட், சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் சர்வேயர், அவர் பேரில் தான் இந்த எவரெஸ்டுக்கு பேர் வச்சாங்க. உலகின் மிக உயரமான சிகரம், அதுக்கு பேர் வச்சாங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஈஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். நம்ம அதில் மங்கள சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு, சபையில் பயன்படுத்துறதுக்கு, பொதுவில் பயன்படுத்த முடியாது. அதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம், வேற வார்த்தைகளை சொல்லுவோம். அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இறந்து போகிறதுன்னு சொல்லாமல் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் மங்களம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அஃபென்ஸான ஒரு வேர்ட்ஸை ஒரு வேற வகையில் சொல்கிறது தான் மங்கள வழக்கு. அதுதான் ஈஃபிமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஓகே, அப்படி சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத பெட்வின் ஜாப்ஸ், அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லாமல் பெட்வின் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைகளுக்கு இடையே இருக்காரு. இன்னும் ஓல்டுன்னு சொல்கிறத ஓவர் த ஹில். என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப், இப்படி நேரடியாக சொல்லாமல் ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர் அப்படின்னா நம்ம போய் டிராக்டர் மேலே போய் தங்கிக்கிங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். டைடு, பாஸ்ட் அவே, அவங்க இறந்து போகிறத பாஸ் அவே அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூபிட் அப்படிங்கிறத இன்டலெக்சுவலி சேலஞ்ச்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லோ லேர்னர்ஸ், இது நமக்கு தெரியும். லேட் ப்ளூமர்ஸ், லேட் ப்ளூமர்ஸ், இது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. நோட்ஸ் ஆஃப் லெசன்ல எல்லாம் எழுதுவோம், அதை ஒன்றை மட்டும்தான் எழுதுவோம் எல்லா அந்த பாயிண்ட்டுக்கு. அடுத்தது டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். டெஃப்னு சொல்லாமல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னே சொல்லிடுறோம். மென்டலி இல், அதை இன்டலெக்சுவலி சேலஞ்ச்டு. ஃபேட், அதை ப்ளஸ் சைஸ்டு. ஃபுல் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். பிளைண்ட், விஷுவலி இம்பைர்டு, நமக்கு பயன்பாட்டில் உள்ள வார்த்தை, பள்ளிக்கூடத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். லயர், எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத், ரொம்ப கிண்டலாக சொல்லியிருக்காங்க. பொய் சொல்கிறவர் அப்படிங்கிறத எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத், அவர் உண்மையை சொல்கிறதுல கஞ்சத்தனம் பண்ணுவாருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்கனாமிக்கல் வித் த ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.